நீங்க வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல இருந்து இறக்கி உங்களோட பதவியை வேறொருத்தங்க புடுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு வழிபாடு பண்ணுங்க, இறை வழிபாடு பண்ணுங்க, பூஜைகள், பரிகாரங்கள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணுங்க. நல்ல வழிகாட்டுதல் இருக்கணும். குரு வந்து மறையும் போது உங்களுக்கு வந்து என்னன்னா கட்சி தலைமையிடம் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏதாவது ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா கட்சி வந்து உங்களுக்கு நீங்க அவங்களுடைய ஆளுன்னு சப்போர்ட் பண்ணணும்ல, அந்த சப்போர்ட்டை கூட இழக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால கவனம், கூடுதல் கவனம் தேவை. தேவைப்பட்ட எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு வழி நடத்துறேன். நான் என்ன பூஜை பண்ணணும், பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. பல விஷயங்களை சாதிக்கக்கூடியதும், நெகட்டிவோ பாசிட்டிவோ நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆயிருவீங்க. மிகப்பெரிய லெவலில் பொதுமக்களிடையே ஆதரவு உங்களுக்கு கிடைச்சு போகும். காசு பணத்தை சம்பாதிக்க முடியும். வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தனுசு ராசிக்கு வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் இந்த வருடம் இருக்கு. இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க போக முடியும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. குடும்பத்துல வந்து சப்போர்ட் கிடைக்காது. உங்களுடைய டென்ஷனை வந்து வீட்டுக்குள்ள காமிச்சிடாதீங்க. வெளியில போகும்போதும் சரிங்க, வீட்டுக்குள்ள போகும்போதும் சரி, நிறுத்தி நிதானமா இருக்கணும். பொதுவாகவே நீங்க இந்த வருடம் முழுவதுமே வந்து ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் நிதானமா எடுங்க. மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. மனசை வந்து நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காகவும் பாசிட்டிவாகவும் வச்சுக்கணும். அதாவது நிதானம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த 2026ல அத்தனை விஷயத்தையும் நீங்க சாதிக்க முடியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன்.